இரவு பகலாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலைகளை கவனிக்கும் ஜனாதிபதி அனுர அமைச்சின் அதிகாரிகளுக்கிடையில் திடீர் கலந்துரையாடல். ஸ்ரீலங்கா விமான நிலையத்தில் அதிகாரிகளை அதிர வைத்த கடத்தல் சம்பவம். பல கோடிகள் பெறுமதியான பொருட்களை சாதாரண பொருட்களுக்குள் மறைத்து எடுத்து வந்த நபர் வைரலாகும் விவகாரம். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான பெரும் மகிழ்ச்சி செய்தி, தயாராகுங்கள். கொழும்பு நிகழ்வொன்றுக்கு வந்திறங்கிய ஜனாதிபதி அனுர பெரும் முதலீட்டாளர்களை சந்திக்க வைக்கும் புதிய முயற்சி. நாடாளுமன்ற சிறப்புரிமையை இழக்கும் அர்ச்சுனா சபையில் கொந்தளிப்பு. சட்டவிரோதமான முறையில் ஐஸ் போதைப் பொருளுடன் இரும்பு வியாபாரி உரிமையாளர் கைது. கிளீன் ஸ்ரீலங்கா வாகனங்களின் சோதனைகளை பிடுங்கி எறியும் போலீசார். நாடெங்கும் கடும் பேசு பொருளாகும் விவகாரம். கைது செய்யப்பட்ட 12 மியன்மார் அகதிகளும் விடுதலை. சற்று முன்னர் வெளியான தகவல். திடீரென்று முளைத்த பதாதை. கடும் கோபத்தில் தொல்பொருள் திணைக்கள பதாதைக்கு எதிராக மக்கள் போராட்டம். வீடொன்றுக்குள் நுழைந்து 30 நிமிடமாக தேடி ஒரு மாம்பழத்தை திருடிச் சென்ற திருடன். மக்களை குழப்பிய திருடன் தொடர்பில் வந்த காணொளி. தூய்மையான இலங்கை தொடர்பில் இருநாள் விவாதம். மாவீரர் நினைவு கூறுதலுக்கு அனுமதித்த ஜனாதிபதி அனுர துயிலுமில்ல காணிகளையும் விடுவிக்க வேண்டும். முல்லைத்தீவில் வெடித்த சம்பவம். மோட்டார் வாகன இறக்குமதி வரி மறுசீரமைப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் பிரஜைகளுக்கான சலுகைகளை அதிகளவில் பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் அர்ப்பணிக்கும் என ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் மோட்டார் வாகன இறக்குமதி, நிறுத்தி வைத்தல், வரி மற்றும் வரி சேகரிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 9 கோடியே 70 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய ஹொக்கையின் போதைப்பொருளுடன் வெளிநாட்டு பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்திலிருந்து அறிவிக்கப்படாத கிரீன் சேனல் ஊடாக வெளியேற முயன்ற பொஸ்னியா நாட்டைச் சேர்ந்த 66 வயதான நபரை விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்தனர். சந்தேக நபர் தனது சூட்கேஸில் 2 கிலோ 759 கிராம் கொக்கையின் போதைப் பொருளை மிக நுணுக்கமாக மறைத்து கால்களை சுத்தம் செய்யும் பிரஷ்கள் 114 மறைத்து எடுத்து வந்துள்ளார். கொலம்பியாவில் இருந்து இந்த போதைப்பொருளுடன் பயணிக்க தொடங்கிய சந்தேக நபர் ஹட்டார் டோஹாவுக்கு பயணித்தார். அங்கிருந்து கடந்த புதன்கிழமை அதிகாலை 2:40 மணியளவில் கட்டார் ஏர்வேஸ் விமானமான KR 662 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். கைது செய்யப்பட்ட வஸ்னிய பிரஜை மற்றும் கைப்பற்றப்பட்ட கொக்கையின் போதைப்பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி செயற்பாட்டின் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதிக்கப்படாது என மத்திய வங்கியின் ஆளுநர் லந்தலால் வீரசிங்க உத்தரவாதம் அளித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒன்றில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வாகன இறக்குமதிகள் நடைமுறை கணக்கு மீதியில் மிகச் சொற்பளவு பற்றாக்குறையை தோற்றுவித்தாலும் கடந்த காலங்களைப் போன்று மிகையான பற்றாக்குறையை தோற்றுவிக்காது. கடன் மறுசீரமைப்பு செயல்முறை முழுமையாக பூர்த்தியடைந்த பின்னர் வாகன இறக்குமதிகள் $1.5 பில்லியன் வரை உயர்வடைந்தாலும் அரசாங்கத்தால் கையிருப்பை பேணவும் அவசியமான மீள் செலுத்துகைகளை மேற்கொள்ளவும் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு முடியும். பணச்சுருக்கம் மற்றும் உயர் பெறுமதிசேர் வரி என்பவற்றின் விளைவாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் புதிய பெறுமதி உயர்வடையக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார். ஜெம் ஸ்ரீலங்கா 2025 இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் புதன்கிழமை காலை சினமன் ஃபெந்தோட்ட பீச் ஹோட்டலில் வெகு விமர்சையாக ஆரம்பமானது. சீனக்கோட்டை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண சங்கம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் இந்த கண்காட்சி ஜனவரி 10 வரை நடைபெற உள்ளது. ஜெம் ஸ்ரீலங்கா 2025 இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதுடன் இரத்தினக்கல் தொழில்துறையினர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். ஜெம் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சி ஏற்பாட்டுக் குழுவுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குழு புகைப்படத்திலும் இணைந்து கொண்டார்.
இவருடன் ஜேம்ஸ் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சி 103 கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதோடு அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனவாளர்கள் இதில் இணைந்து கொண்டனர். நாடாளுமன்றில் இன்றைய தினமும் தனக்கு உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நான் சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவர் நேற்றைய தினம் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழுவொன்றை நியமிப்பதற்காக சபாநாயகர் தெரிவித்தார். நாடாளுமன்றில் வெறுமனே இருந்துவிட்டு மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டியுள்ளது. இவ்விடயம் குறித்து துரிதமான கவனம் செலுத்தப்பட வேண்டும். எனக்கு இது தொடர்பான பதிலை தாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றில் என்னுடைய சிறப்புரிமையை இழந்துள்ளேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் வீதியில் இரும்பு வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கடை உரிமையாளர் 30 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். குறித்த சம்பவம் தொடர்பாக வியாபார நிலையத்தில் கொரோனா காலப்பகுதியில் பரந்தன் பூநகரிக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள இரும்பு பாலம் ஒன்றில் பாலத்தின் இரும்புகளை கழற்றி வியாபாரம் மேற்கொண்டார் என்ற சந்தேகத்தில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தால் நாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பாரிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் முதல் கட்டமாய் வாகனங்களை அலங்கரிக்க பயன்படுத்தும் மேலதிக பாகங்களை நீக்க வேண்டும் என இலங்கை போலீஸ் திணைக்களம் வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதற்கென கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் போலீசாருக்கும் ஒரு சில நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளையும் அண்மைய நாட்களில் அவதானிக்க முடிந்தது. மேலும் நாட்டில் பல பிரச்சனைகள் காணப்படும் நிலையில் வாகன அலங்காரங்களை மாத்திரம் தற்போது நீக்கி வருவது என்பது தங்களின் தொழிலை பெரிதளவில் பாதித்துள்ளதாக குறித்த துறையுடன் தொடர்புடைய வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த வேலை திட்டத்தில் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றமையானது தங்களின் தொழிலை பெரிதளவில் பாதித்துள்ளதாக இதனுடன் தொடர்புடைய வியாபாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கடந்த மாதம் இலங்கைக்குள் வந்திருந்த மியன்மார் அகதிகளில் 12 பேர் சட்டவிரோத குடியேற்றவாதிகளை ஏற்றி வந்தார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் திருகோணமலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். கடந்த வருடம் 31ஆம் தேதி மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அவர்கள் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இருப்பினும் இன்று அவர்கள் மீதான குற்றச்சாட்டை சிஐடியினர் வாபஸ் பெற்றுள்ளனர். இதையடுத்து அவர்கள் அந்த 12 நபர்களும் விசா இன்றி உள்ளே இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முல்லைத்தீவில் வைக்கப்பட்டிருந்த 103 நபர்களுடன் இணைக்கும் நோக்கில் திருகோணமலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு முல்லைத்தீவு நோக்கி காவல்துறையால் அழைத்துச் செல்லப்பட்டனர். கடந்த மாதம் 115 மியன்மார் அகதிகளுடன் படகொன்று முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் கரையொதுங்கியமை குறிப்பிடத்தக்கது. வெரிகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தால் நடப்பட்ட பதாகையை அகற்றக் கோரி வெரிகல் பிரதேச செயலகம் முன்பாக மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு அந்த பதாகை நடப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் இது பெரும் பரபரப்பையும் விசனத்தையும் ஏற்படுத்தியது. குறித்த பகுதியில் எவ்வளவு பகுதி தொல்லியலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது, அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதா, எதிர்காலத்தில் அப்பகுதியில் புத்தவிகாரை வருமா என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதை தடை செய்யுமாறு கோரி குறித்த கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். அனுர ஆட்சியிலும் அபகரிப்பா, தொல்லியல் காணியில் விகாரை கட்டப்படாத இடம் உண்டா, அடுத்து புத்தர் சிலையா பௌத்த விகாரையா போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு மக்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். ஒரு வழமைக்கு மாறான திருட்டுச் சம்பவம் பதிவாகியதைத் தொடர்ந்து நாவல பிரதேசவாசிகள் குழப்பமடைந்துள்ளனர். அங்கு ஒரு நபர் வீட்டுக்குள் நுழைந்து கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக அந்த வளாகத்தை சோதனையிட்டார். பின் ஒரே ஒரு மாம்பழத்தை திருடிக்கொண்டு வெளியேறினார். அதிகாலையில் இடம்பெற்ற இந்த வினோதமான சம்பவத்தை வீட்டு உரிமையாளர்கள் அவதானித்த போது அவர்களின் அலுமாரிகள் மற்றும் உடைமைகள் திறந்தும் இடம் மாறியும் உள்ளதை அவதானித்தனர். வீட்டுக்குள் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் திருடன் மாம்பழத்தோடு செல்லும் முன்பு பல்வேறு அறைகளில் திருட சோதனை செய்தது தெரிய வந்தது. காவல்துறையிடம் உள்ள இந்த வீடியோவில் அவசரத்தின் அறிகுறி இல்லாமல் நபர் அமைதியாக வீட்டை ஆராய்வதை காண முடியும். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரவின் தூய்மையான இலங்கை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் 2 நாட்கள் நாடாளுமன்ற விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் மேற்படி விவாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த விவாதம் நடத்தப்பட உள்ளதாக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
விஸ்வமடு தேராவில் மாவீர துயிலுமில்ல காணியை இராணுவத்திடமிருந்து விடுவித்து மாவீர தினத்தில் தமது பிள்ளைகளுக்கான நினைவேந்தலை சுதந்திரமாக அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. நாட்டின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கியதைப் போல தங்களுடைய பிள்ளைகளின் கல்லறைகள் இருக்கின்ற குறித்த காணியை இராணுவத்தினரிடமிருந்து விடுவித்து தருமாறு கோரி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது கருத்து தெரிவித்தவர்கள் குறித்த காணியில் இராணுவத்தினர் இருந்து கொண்டு கல்லறுத்து விற்கின்ற செயற்பாடுகளை செய்கிறார்கள் என்றும் இது ஒரு இராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிக்கப்பட்ட காணி அல்ல எனவும், எனவே இந்த காணியை விடுவித்து தமது உறவுகளை சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கு ஏற்ற வகையில் குறித்த காணியை விடுவித்து தருமாறும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜரை வடமாகாண ஆளுநரின் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் உறவுகள் தெரிவித்துள்ளனர். இரவு பகலாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலைகளை கவனிக்கும் ஜனாதிபதி அனுர அமைச்சின் அதிகாரிகளுக்கிடையில் திடீர் கலந்துரையாடல். ஸ்ரீலங்கா விமான நிலையத்தில் அதிகாரிகளை அதிர வைத்த கடத்தல் சம்பவம். பல கோடிகள் பெறுமதியான பொருட்களை சாதாரண பொருட்களுக்குள் மறைத்து எடுத்து வந்த நபர் வைரலாகும் விவகாரம். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான பெரும் மகிழ்ச்சி செய்தி, தயாராகுங்கள். கொழும்பு நிகழ்வொன்றுக்கு வந்திறங்கிய ஜனாதிபதி அனுர பெரும் முதலீட்டாளர்களை சந்திக்க வைக்கும் புதிய முயற்சி. நாடாளுமன்ற சிறப்புரிமையை இழக்கும் அர்ச்சுனா சபையில் கொந்தளிப்பு. சட்டவிரோதமான முறையில் ஐஸ் போதைப் பொருளுடன் இரும்பு வியாபாரி உரிமையாளர் கைது. கிளீன் ஸ்ரீலங்கா வாகனங்களின் சோதனைகளை பிடுங்கி எறியும் போலீசார். நாடெங்கும் கடும் பேசு பொருளாகும் விவகாரம். கைது செய்யப்பட்ட 12 மியன்மார் அகதிகளும் விடுதலை. சற்று முன்னர் வெளியான தகவல். திடீரென்று முளைத்த பதாதை. கடும் கோபத்தில் தொல்பொருள் திணைக்கள பதாதைக்கு எதிராக மக்கள் போராட்டம். வீடொன்றுக்குள் நுழைந்து 30 நிமிடமாக தேடி ஒரு மாம்பழத்தை திருடிச் சென்ற திருடன். மக்களை குழப்பிய திருடன் தொடர்பில் வந்த காணொளி. தூய்மையான இலங்கை தொடர்பில் இருநாள் விவாதம். மாவீரர் நினைவு கூறுதலுக்கு அனுமதித்த ஜனாதிபதி அனுர துயிலுமில்ல காணிகளையும் விடுவிக்க வேண்டும். முல்லைத்தீவில் வெடித்த சம்பவம்.